இந்த துர்செய்தி பரப்புவது இன்னும் இருக்கு. அதை நான் சொல்லி முடிக்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் சிலவங்க சொல்றாங்க, நல்லா கவனித்துக்கோங்க. அல்லேலூயா. இப்ப ரீசெண்டா ஒரு ப்ராப்ளம் வந்துச்சா இல்லையா? யாரு ஒரு போதகர் வந்து ஒரு காரியத்தினால மாட்டிக்கிட்டாரு, வந்துச்சா இல்லையா? ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் தெரியும். பாவத்துக்குள்ள வர்றாரோ, பாவம் செய்தாரோ, ஹல்லேலூயா, அவங்களுக்காக உண்டான காரியங்கள் என்னவோ, சட்டத்துக்கு முன்னால நிக்கிறாரோ, ஏதோ இருக்கட்டும், வாட் எவர் இட் மே பி. ஸ்தோத்திரம். ஒரு ஊழியக்காரன் அந்த சபை ஜனங்களுக்கு சபைக்குள்ள அவன் உணர்த்துவது வேற, அதுவும் பரிசுத்த ஆவியானவர் சொன்னால் உணர்த்துவது வேற. ஸ்தோத்திரம். மீடியாக்கள்ல போட்டுட்டு ரோஸ்டிங், ஆமென், அது இருக்கு. ரோஸ்டிங் டுடேஸ் கிறிஸ்டியானிட்டி. அடுத்து இயேசுவின் சீடர் என்னத்தை ரோஸ்ட் பண்றாங்க அங்க போட்டு? அல்லேலூயா. தூத்துக்குடி வில்லேஜ் மேன், இன்னொரு ஆளு எனக்கு தெரிந்த ஒருத்தர் இருக்கிறார், ஒரு டினோன்னு சொல்லிட்டு ஒரு பிரதர், ஜாமக்காரன் கேவாயே. ஸ்தோத்திரம். அவர் பாவம் செய்தாரு, அவர் செய்தாரோ செய்யலையோ நான் பார்க்கல. சார்லஸ், அதுவும் இருக்குது. என்னது? ஆக்டிவ் கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரி சார்லஸா, அது ஒரு மினிஸ்ட்ரியா குறை சொல்வது. ஏன் இத்தனை வசனம் இருக்கு இல்லையா? இத்தனை வசனம் இருக்கு இல்லையா? நாம இடறி போகுது ஆண்டவரை குறித்து பேசுறது கரெக்டா இல்லையா? ஏன் இயேசு ஆண்டவரை நேசிக்கிறேன்னா இயேசு ஆண்டவரை குறித்து 4 வார்த்தை பேசலாமே, 10 ஜனங்களை ஆதாயப்படுத்தலாமே. அல்லேலூயா. 10 ஜனங்களுக்கு ஆண்டவர் நல்வழிப்படுத்தலாமே, வசனத்துக்குள்ள கொண்டு வரலாமே. ஸ்தோத்திரம். அப்பேற்பட்டவங்களுக்கு செபிக்கலாமே. குறை சொல்லி சம்பாதிக்கிறவங்க சபிக்கப்பட்டவன், ஒரு காலம் உட்பட மாட்டான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதே மாதிரி ஒரு காரியங்கள் நடக்குதுன்னா அவங்களுக்காக செபிக்கணும், உபவாசம் இருந்து. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் போதிக்கிறாரு, நன்மையானதை பண்ணணும். குறை சொல்லி இதெல்லாம் அவன் இன்னைக்கு கிறிஸ்தவத்துல சொல்றாங்க. ஒரு பிரதருக்கு நான் பேசினேன், அவன் அல்லேலூயா, இந்த பிரதர் இப்படி பேசுறாருப்பா, அவர் வான் பண்ணுப்பா, இது ஊழியம் கிடையாதுன்னா ஆண்டவர் ஏவுறாராம். இது எந்த ஆவி? ஸ்தோத்திரம். ஆண்டவர் கேட்கிறாரு. அல்லேலூயா. என்னாகும் 14 வாசிங்க, 23 வாசிங்க பாப்போம். அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள், என் கோபம் உண்டாக்குனவர்கள் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். என்னுடைய தாசனாகிய காலேபு வேற ஆவியை உடையவனாய் இருக்கிறபடி. என்னுடைய தாசனாகிய காலேபு எப்படி இருக்கிறாரா? சொல்லுங்க. வேற ஆவி உடையவனாய் இருக்கிறான். காலேபு யோசியாவுக்கும் ஆண்டவர் பெரியவரு, அவர் வல்லவரு, அவரால் காப்பாற்ற முடியும், இவங்க எல்லாம் பார்த்து பயப்பட வேண்டாம்னு சொல்ல வேண்டிய ஒரு ஆவி. அது என்ன ஆவி? ஆண்டவர் ஒரு இடத்துல சிஷ்யர்கள் சொல்றாங்க, வானத்துல இருந்து அக்கினி இறக்கி இவங்களை வெடித்து போடலாம்னு சொல்றாரு சிஷ்யர்கள். ஆண்டவர் கேட்கிறார், என்ன ஆவி உடையவர்களா இருக்கிறீர்கள்? நான் அழிக்க வரல, சேவ் பண்ண வந்தேன்.